வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட நண்பர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கட்டிய ரூபாய் 2 கோடி மதிப்பிலான சொகுசான வீடு. இதான் வீடோட என்ட்ரன்ஸு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கட்டிக்கிறாருங்க. அதாவது இதோட வீட்டோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருப்பார். இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோ எடுத்துங்க. அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக கட்டிக்கிறாருங்க. அதாவது கிச்சன்லேருந்து ஃபுட்டு டோர்லேருந்து இன்னர் ஷோகேஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கட்டிக்கிறாரு. இதை பாருங்க, முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து சிட் அவுட்டு இந்த அளவுக்கு இருக்குதுங்க, ஒரு பெட்ரூம் அளவுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மேலே பாருங்கள், இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாருங்க. டோர்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன பூஜை நடக்குது, நாளைக்கு புண்ணியாச்சுன்னா இன்றைக்கி நான் அந்த வீட்டோட வீடியோ எடுத்தேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வருது. ரூபாய் 2 கோடி மதிப்பிலான ஒர்க்கு, இன்னும் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு கிரகப்பிரவேசம், இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். பாருங்க, ஐயர் வந்து மந்திரம் முழங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய முருகன் போட்டோ. இவர் தீவிர முருகன் பக்தருங்க. இது ஒரு டிவி சோனி 56 இன்ச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வச்சுக்குது, அந்த ஐயர் மந்திரம் முழங்குறதுக்கு ஸ்பீக்கரு. முன்னாடி பாருங்க, டிவி இந்த இன்டீரியர் ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க. முன்னாடி பெரிய முருகன் போட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோங்க. உள்ளே போனது அதான் கிச்சனு. அதுக்கு முன்னாடி வாஷ் பேசின். அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வீட்டோட அமைப்பு. சுமார் ஒரு 2 கோடி மதிப்பு இருக்கும். இதான் கிச்சன் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின், மேலே அந்த ஏர் போகிறதுக்கு எல்லாமே இருக்கும். இது ஸ்டோர் ரூம், சமையலுக்கு வைக்கிற ஸ்டோர் ரூம். எல்லாமே பார்த்து அவரோட டேஸ்ட்டுக்கு நல்லா பண்ணிக்கிறாருங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. அப்படியே வெளியே போகிறோங்க. வெளியே போனீங்கன்னா இந்த பக்கம் சாமி ரூம் இப்படி தான் வைக்கணுங்க. பாருங்கள், சாமி ரூமு எப்படி கட்டிக்கிறான்னு பாருங்க. அதுலேயும் முருகர் போட்டால் தான் அதிகமாக இருக்கும். இது சாமி ரூம். அப்படியே அந்த பக்கம் வந்தால் இது வந்து டைனிங் டேபிள் இந்த மாடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். மேலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே ஷோகேஸ் அடிச்சுக்கிறாருங்க. இது வந்து பெட்ரூம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இது இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தனால அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏசி, எல்லா ரூமுக்கும் ஏசி தாங்க. இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி எல்லாமே இருக்குதுங்க. இது பாத்ரூம், உள்ள பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்குங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்டு தான். அமெரிக்க டைப்பில் தான். அமெரிக்க ஃபுட்டுன்னா அதுக்காக அமெரிக்காவில் வேலை அமெரிக்கன் ஃபுட்டுன்னு டோர்லேருந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டோர் தான் எல்லாமே போட்டுக்கிறாங்க. இதுதான் வேறாண்டா. மேலே மாடி இருக்குதுங்க. பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குதுங்க. இந்த ரூம் திறந்தோன்னே உள்ளே வந்து அந்த ஐயரோட பூஜை சாமானமெல்லாம் இருக்கிறதுனால இது இங்கே வச்சுருக்குதுங்க. இது ஒரு பெட்ரூம். மேலே வந்து ஏசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம். இது குளிச்சுட்டு வந்து நிற்கிறது. உள்ளே வந்து பாத்ரூம் எப்படின்னு பாருங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கட்டிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அப்படியே ரூம்லேருந்து வெளியே வரோம். கீழே வந்து 2 பெட்ரூமு. அப்படியே மேலே போகிறோங்க. அந்த முருகன் போட்டால் ஹைலைட்டு சூப்பராக பண்ணிக்கிறாருங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. முருகன் போட்டால் அப்படியே கண்ணாடி வச்சு பதிச்சு சூப்பராக பண்ணிக்கிறது. அப்புறம் இந்த ஷோகேஸில் மேலே வந்து மாடிக்கு போகிறோம். மாடியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெட்ரூம். பாருங்க, ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிறாரு. இது மேலே பாருங்க 2 ஃபேனு, அந்த லைட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு ஒர்க் பண்ணியிருப்பாருங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கே 10 லட்சத்துக்கு மேலே தான் வருங்க. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஒரு பெட்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூம். எல்லாத்துக்கும் கபோர்டு அடிச்சிருப்பாங்க. மேலே வந்து ஒரு சின்ன பெட்ரூம். அப்படியே மறுபடியும்
வெளியே போகிறோம். வெளியே வந்தீங்கன்னா இங்கே மேலே டிவி வைக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் மறுபடியும் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். மேலே ஒரு சின்ன பெட்ரூம், அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாருங்க, பார்த்து பண்ணிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ப்ராஜெக்ட், இது 1 வருஷம் ப்ராஜெக்ட். அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்ரூம், வாஷ் பேசின், அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம். எல்லா வாஷ் பேசினுக்கும் மேலே கண்ணாடி பதிச்சிருப்பார். குளிச்சுட்டு வந்தால் முகம் பார்க்குற கண்ணாடி, டிவி. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வர்றோம். மாஸ்டர் பெட்ரூமில் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாருங்க. டோர்லேருந்து ஃபுட் ஒர்க்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. அப்புறம் நாம் வெளியே வர்றோம். வெளியே வந்தால் மேலே ஹால், அப்புறம் மறுபடியும் வெளியே வந்தால் மேலே வந்து சிட் அவுட். இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்ரூம். இது வந்து கபோர்டு, ஏதாச்சும் புக்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்படியே நாம் மறுபடியும் வெளியே வரோங்க. இது பெட்ரூம்குள்ளேயே தான் இருக்குது பாருங்கள். எல்லா பெட்ரூமுக்கும் ஏசி மாட்டியிருக்குது. எல்லாம் A to Z ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நானே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வர சொன்னாங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. மேலே வருங்க லைட் அப்படின்னு வருங்க, அந்த மாடிக்கு மேலே வர வழியில் லைட்டு வருங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க, சூப்பராக பண்ணிக்கிறாருங்க. இது என்னோடய நண்பர் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான கட்டிய வீடு. ஒரு நல்ல நண்பன் அமையணுங்க. நல்ல நண்பன் அமைஞ்சா எல்லாமே நடக்கும். எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஒழுக்கமான ஃப்ரெண்டு தான். இப்போ மேலே வந்து சிட் அவுட், மாடியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னா இப்படி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு வாட்டர் வைக்கிறதுக்கு மேலே இருக்குது, அது இருட்டானாலும் நான் எடுக்கலை. இதுதான் என்னுடைய நண்பன் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கட்டிய வீடு. சுமார் 20 வருஷம் ஃப்ரெண்ட் அவர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடு நல்லா டேஸ்ட்டாக கட்டிக்கிறாருங்க. 1 வருஷம் ப்ராஜெக்ட். இது வந்து மறுபடியும் உள்ளே வரங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்லாமே லைட் செட்டிங்கு தான், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறார். லைட் செட்டிங் தான். அந்தளவுக்கு ஒரு சிறந்த வீடுன்னு நான் நினைக்கிறேன். வீடு கட்ட நினைக்கிறவர்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்காக இதே மாதிரி வீடு கட்டணும்னு நான் சொல்ல கிடையாது, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். மறுபடியும் கீழே வரங்க. கீழே வந்தீங்கன்னா எல்லோரும் நின்றுக்கிறாங்க பாருங்க. இதான் வீட்டோட அமைப்பு. இதான் முன்னாடி வீட்டோட ஹால். அங்கே வந்து ஐயர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து இந்த வழியில் வந்துட்டேன். பூஜை நடந்துட்டுருக்குது. ஓகே, இது ஒரு சிறந்த வீடியோன்னு நினைக்கிறேன். முருகன் போட்டால் தான் ஹைலைட்டு. முன்னாடி உள்ளே வந்தாலே அந்த முருகனை பார்த்து தான் உள்ளே வர முடியும். ஐயர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறது. இது பேக் சைடு. இதுதான் நண்பர்.